டைட்டில்: ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் பக்தி பராகாசம். மகாரிஷி விவாமித்ரரின் சாப விமோசனம். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் பக்தி பரகஷாம். மகாரிஷி விஸ்வாமித்திரரின் சாபம் விமோசனம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஒருநாள் பஞ்சவடி வனத்தில் தனியாக தவமியற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பிழை காரணமாக மகாரிஷி விவாமித்ரர் மீது ஒரு சாபம் விழுந்தது. அவர் 3 யுகங்கள் முழுவதும் தேவர்கள் பூஜைக்கு பங்கேற்க முடியாத சாபம். இதை கேள்விப்பட்ட ஆஞ்சநேயர் விஸ்வாமித்ரரின் தவத்தின் மகத்துவத்தை உணர்ந்து அவருடைய சாபத்தை நீக்கி அவரை மீண்டும் தேவர்களிடையே புனிதராக்க வேண்டுமென்று எண்ணினார். அதற்காக ஸ்ரீ ஆஞ்சநேயர் தேவர்களிடம் சென்று விஸ்வாமித்ரரின் தவ பலனை எடுத்துரைத்து சாபத்திலிருந்து விலக்க கோரினார். தேவர்கள் முன்வந்த தாயாராகி இந்த விஷயம் சன்னதியாக ஸ்ரீராமரிடம் கொண்டு செல்லப்பட்டது. ஸ்ரீராமர் ஆஞ்சநேயரின் தார்மீக நிலைப்பாட்டையும் விஸ்வாமித்ரரின் ஆத்ம நிஷ்டையையும் கருதிக் கொண்டு சாபம் நீங்க வேண்டும் என்று கூறினார். இவ்வாறு ஸ்ரீ ஆஞ்சநேயரின் தாபத்தில் தோன்றிய பரமபக்தி ஒரு மகாரிஷியின் சாபத்தை விலக்கியது. இதனால் அவர் பக்தி பராகாஷர் என்றும் அழைக்கப்பட்டார்.